வணக்கம். இன்னைக்கு நம்ம திரை விமர்சனத்துல மதராசி படத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த படத்தை இயக்குனர் ஏஆர் முருகதாஸ், ஹீரோ சிவகார்த்திகேயன், வில்லன் வித்யுத் நடிச்சிருக்காரு, ஹீரோயின் ருக்மணி நடிச்சிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்கு, எந்த மாதிரி இருக்கு அப்படின்றத இன்னைக்கு சினி டாக்கீஸ் ரிவ்யூவில் நம்ம இந்த படத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த படத்தை ரொம்ப நாள் கழிச்சு ஏஆர் முருகதாஸ் இயக்கியிருக்காரு. இதில் நார்மல் பர்சன், அப்நார்மல் பர்சன்ற ஒரு சின்ன கேரக்டரை வச்சு உள்ளுக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு தீவிரவாத குரூப் மாதிரி எல்லா இடத்துலையும் துப்பாக்கியை டிஸ்ட்ரிபியூட் பண்ண வராங்க. அதை தடுக்கிறதுக்காக ஹீரோ காமிக்கிறாங்க. ஹீரோ அது எப்படி தடுக்கிறாரு, வில்லன் கூட எப்படி மோதுறாரு, காப்பாத்துறாரா இல்லையா அப்படின்றதுதான் இந்த படத்தோட கதை. இதுல சிவகார்த்திகனோட நடிப்பை நம்ம கண்டிப்பா பாராட்டியே ஆகணும். ஏன்னா அதுல கொடுத்துருக்க கேரக்டர் ஒரு அப்நார்மல் பர்சன் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அந்த கேரக்டர் வைஸ்ல ஒரு ஹீரோ இந்த மாதிரி நடிக்கலாம். ஒரு டாக்டர் படம்க்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு படம் நடிச்சிருக்காரு. அவருக்கு ஹேட்ஸ் ஆஃப். வில்லன் வித்யுத் உங்களுக்கு சொல்லவே வேணாம். இவர் இதுக்கு முன்னாடி துப்பாக்கி படத்துல வந்திருப்பாரு. ஒரு நேர்கோட்ல விஜயையும் வித்யுத்தையும் வில்லனா காமிச்சிருப்பாங்க. அதே மூமெண்ட்டை ஒரு பயங்கரமான வில்லனா இந்த படத்துல கிரியேட் பண்ணியிருக்காரு ஏஆர் முருகதாஸ். படத்தை பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு குறும்புத்தனம், ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி, இந்த மாதிரி சிவகார்த்திகேயன் பண்ற ஒரு சின்ன சின்ன விஷயம். சிவகார்த்திகேயன் தான் ஃபுல் ரோலையும் படத்தை எடுத்து தூக்குறாரு. நல்லா போயிட்டு இருக்கு. ஹீரோயின் வராங்க, அவங்களோட நடிப்பும் நல்லா இருக்கு படத்துல. வில்லன் செகண்ட் ஹாஃப்ல தான், கிளைமேக்ஸ்ல தான் வராரு. அந்த கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 2 ஃபைட்டு சிவகார்த்திகேயன் எக்ஸ்ட்ரா நிறைய பண்ணியிருப்பாரு. நீங்க கண்டிப்பா இந்த படத்தை பார்க்கும்போது அதை ஃபீல் பண்ணுவீங்க. சிவகார்த்திகேயன் இந்த அளவுக்கு ஃபைட் பண்ணுவாரு, இந்த அளவுக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் அவருக்கு எடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் பயங்கரமா பண்ணியிருப்பாரு. இதுல ஒரு அனிமல் அந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு ஹிண்ட் எல்லாம் கொடுப்பாங்க. அந்த ஹிண்ட் எல்லாம் நல்லா இருக்கும். அவர் எந்த அளவுக்கு சோசியல் ஆக்டிவிட்டிஸ் பண்றாரு, எந்த அளவுக்கு இந்த படத்தை தூக்குறாரு அப்படின்றது. நீ ஏஆர் முருகதாஸ் படம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு சோசியல் சம்பந்தமான ஒரு கருத்துக்குரிய ஒரு படம் இருக்கும். அதே கருத்துக்குரிய படம் தான் இதுலயும் வச்சிருக்காரு. ஏஆர் முருகதாஸோட படத்துக்கு இது ஃபுல் மார்க்கு, சிவகார்த்திகேயனுக்கு ஃபுல் மார்க்கு. என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 9/10. இந்த படம் உண்மையாலுமே நல்லா இருக்கு. குடும்பத்தோட இந்த படத்தை போய் எல்லாரும் என்ஜாய் பண்ணி பாருங்க. மிக்க நன்றி.